பிகேஆர் கட்சிக்கான இந்திய சமூகத்தின் ஆதரவு இன்னமும் வலுவோடுதான் உள்ளது. அவர்கள் பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கும் மடானி அரசுக்கும் பிளவுபடாத ஆதரவை வழங்கி வருவதாக டத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு அரசாங்கம் பலவற்றை செய்து வருகிறது. 100 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீட்டில் இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் கருத்தை வலுப்படுத்தியது. இந்திய தொழில் முனைவர்களுக்கான தெக்கோ நேஷனல் கடனுதவி திட்டம், பிரீஃப் ஆய் கடனுதவி திட்டம், வணிகம், பெண் என ஏராளமான திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த குறுகிய காலத்தில் இத்தனையையும் செய்துள்ள, இன்னமும் செய்து வரும் பிகேஆர் தலைமையிலான அரசாங்கத்தை எப்படி இந்தியர்கள் ஆதரிக்காமல் போவார்கள் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான ரமணன் கேட்டார். I don't understand daripada mana wujudnya kurang bagus, sebab kalau kita lihat program-program yang dilaksanakan bagi komuniti India adalah antara yang terbesar dalam sejarah negara kita. 100 juta program Brief I bawah Bank Rakyat. 100 juta kita umumkan mitra ada, memang tu kekal on platform. 100 juta tekun nasional kita bagikan Spumi Goes Big, program Spumi Goes Big. 50 juta program Banigam di bawah SME Bank. 50 juta program PEN. Program dia is empowerment and prosperity of a new normal bagi wanita-wanita India. 50 juta program IBAC, Indian Business Accelerator program di bawah SME Corp, 6 juta. Hampir 400 lebih juta kita keluarkan program-program inisiatif-inisiatif bagi komuniti India yang sebelum ni hanya ada 100 juta saja untuk mitra. So I tak faham daripada mana petiknya benda ni. பிகேஆர் மற்றும் பிஎச் எனப்படும் பகத்தான் ஹராப்பான் கூட்டணிக்கான இந்தியர்களின் ஆதரவு சரிந்து வருவதாக கூறப்படுவதை மறுத்து பேசுகையில் சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் அவ்வாறு கூறினார். பிகேஆர் மற்றும் பிஎச் கூட்டணிக்கான இந்தியர்களின் ஆதரவு 38 விழுக்காடு சரிந்திருப்பதாக பொருளாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி முன்னதாக கூறியிருந்தார். பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடும் ரஃபீசி அதற்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அவ்வாறு கூறினார். சீனர்களைப் போலவே இந்தியர்களும், குறிப்பாக நடுநிலை வாக்காளர்களும் ஒற்றுமை அரசாங்கத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். எனவே அவ்விஷயத்தில் பிஎச் அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைத் தலைவர் தேர்தலில் நூருல் இசா அன்வாரிடம் இருந்து போட்டியை எதிர்நோக்கியுள்ள ரஃபீசி கூறினார்.